ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான பர்த்டே போஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணி நம்ம வந்து பண்ணாக்க குயிக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாமா? ஸோ இது வந்து பண்ணால் நீங்கள் பர்த்டேக்கு தான் யூஸ் பண்ணல. ஸோ நார்மலாக வந்து பண்ண உங்களுடைய பிக்கை கூட வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கீழே வந்து பண்ணாக்க பர்த்டேக்கு பதிலாக உங்களுடைய நேம் வந்து வந்து பண்ண கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சேனலில் வந்து பண்ணாக்க நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இனிமேல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி போஸ்ட் வீடியோ, நேம் ஆர்ட் வீடியோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். ஸோ மறக்காமல் பண்ணிவிட்டு இருக்குங்க. ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணும் குயிக்காகவும் ஷார்ட்னஸ் ஸ்வீட்டாகவும் பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஐக்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட்டை வந்து பண்ணி இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்கி இதில் போட வச்சுக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணிங்கனாக்கா இதில் யூஸ் பண்ணிக்க இருக்கிற இந்த ஃபாண்ட் வந்து பண்ண நம்ம மெட்டில் கொடுத்துருக்கேன். அதை வந்து இப்போ நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி ஒயிட் மோஷனில் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு கீழே இருக்கிற அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் இருக்கா அதை கிளிக் பண்ண கீழே வேவல் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது கிளிக் பண்ண கீழே வந்து பண்ணி ஃபாண்ட் இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது கிளிக் பண்ணாக்க இந்த சைடில் வந்து பண்ணாக்க டவுன்லோட் ஆகும். ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் நான் எந்த ஃபைலில் வச்சுருக்கணும், ஸோ அந்த ஃபைலை கிட்ட நான் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஃபாண்டு கொடுத்துருக்கேன். ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலப்பிட்டு மேலே சைட்னு இருப்பாருங்க அதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க அது இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ இன்புட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னாக்க உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃபாண்ட் இன்புட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணது மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண அதே அதே ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆனாக்க இதில் நம்ம வந்து பண்ணாக்க நேம் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து நம்ம எடிட் பண்ணிட்டு வந்துடலாமா? ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, பிஎன்ஜி இமேஜை நான் வந்து பண்ணாக்க எடிட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌசர் நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் மேலே சர்ச்சில் வந்து பண்ண பேக்கும் ரிமோனு கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பண்ண நிறைய வெப்சைட் வரும். நான் சஜன் பண்ணுறது எப்பவுமே வந்து பண்ணாக்க அடாப்ட்னு வந்து பண்ண ஒரு வெப்சைட் வரும். அது நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி மேலே வந்து பண்ண உங்களுக்கு சைன் இன் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய இமெயில் கொடுத்து வந்து பண்ணிங்க சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணுறதுனால சர்க்கிள் மாதிரி ஷோ ஆகுது. ஸோ உங்களுக்கு சைன் இன் சைன் அப்பும் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய இமெயில் கொடுத்து வந்து பண்ணிங்க சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கீழே அப்படி ஃபுட்னு இருக்கா அது வந்து பண்ணிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பண்ண ப்ளஸ் இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணிங்க அந்த பிக் வந்து பண்ணி செலப்பிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ண பேக்கை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ண கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இப்போ கீழே டவுன் இருக்கா அது கிளிக் பண்ணி வந்து பண்ண டவுன் பண்ணிக்கோங்க. இதே சேம் இடத்துல இன்னொரு பிக் வந்து பண்ணிங்க பேஞ்சா இதே சேம் இடத்துல நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ நம்ம ஐட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பண்ண ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து ஃபஸ்ட்டு ஒரு பிஎன்ஜி இமேஜை வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இந்த பிக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த பிக்குக்கு நேரம் சரி லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது கிளிக் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு அந்த இடத்துல யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து நான் அசென்ட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி சைடில் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த சைடு கார்னரில் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நான் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அந்த பிக்குக்கு வந்து பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் கலர் ரேட் இருப்பாருங்க அதை கிளிக் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சைடில் சேச்சுனோ வைப்ரேஷன் எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சேட செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த சேச்சுனோ மட்டும் வந்து பண்ணாக்க மைனஸில் வந்து பண்ணாக்க வச்சுக்கினாக்க பிளாக் ஒன்னில் வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டு இதில் பிளெண்டிங் ஒப்பாசிட்டி இருக்கா அது கிளிக் போயிட்டு ஜஸ்ட் 100 இருக்கிறது வந்து பண்ணாக்க லேட்டாக கம்மி பண்ணி ஒரு 50க்குள்ளே வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒரு 35 வந்து பண்ணாக்க வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணியா மெயின் பிஎன்ஜி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக் வந்து பண்ணாக்க சரி லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண அந்த பேக்ரவுண்ட் பிக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது கிளிக் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அதோட யூஸ் பண்ணி உங்களுடைய பிக் வந்து பண்ணாக்க எந்த மாதிரி வேணுமோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து பண்ணி அசென்ட் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இதை கொஞ்சம் சைஸை நான் கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல நான் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே,
ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேடோ எஃபெக்ட் மாரி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழ ப்ளஸ்ஸும் போட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்க கிளிக் பண்ணிக்கங்க. மேலே 3 பட்டன் இருக்கு. அது கிளிக் பண்ணிட்டு இதில ஃபுல் கம்ப்ரஷர் பாருங்க. அது நீங்க கிளிக் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் இந்த லேயரும் சைடு லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் பிக் இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கு மேலே வர மாரி நீங்க ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்க ஆட் பண்ண அந்த லேயர் இங்க கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ள போயிட்டு ஆட் ஃபிட்ல கீழ அதர் இருக்கு. அதை கிளிக் பண்றீங்க. மேலே காப்பி பேக்ரவுண்ட் எஃபெக்ட் இருக்கா? அது நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் இத கிளிக் பண்ணிட்டு அப்படியே நீங்க பேக் போய்க்குங்க. இப்போ மறுபடியும் நீங்க ஆட் எஃபெக்ட்ல போயிட்டு கலர் எடிட்டர் இருக்கா? அதை கிளிக் பண்றீங்க. இதில் ஆட் கலர்னு வந்து பண்ணக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் இத கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கீழ வந்து டின்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? அது நீங்க கிளிக் பண்ணிட்டு இந்த சர்க்கிள் மாதிரி இருப்பாருங்க. இந்த சர்க்கிள்ல ஜஸ்ட் அது வந்து கரெக்டாக அந்த சென்டருக்கு வந்து நீங்க மூவ் பண்ணி கொண்டு வந்து விட்டுக்குங்க. கரெக்டாக சென்டரை வந்து கொண்டு வந்து விட்டுக்குங்க. இப்போ மேலே கலர் இருக்குது. அதையும் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் மெயின் பிக் வந்து என்ன கலர் நீங்கள் மெயின் பிக் வந்து என்ன கலர் இருக்கோ அந்த கலருக்கு லேட்டாக இருக்கிற மாதிரி வந்து பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் லைட்டாக மூவ் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் டார்க்னஸ் வந்து சைடில் வந்து ஒரு ஒயிட் கலர் மாதிரி இருப்பாங்க. இதை மேல் நீங்கள் மூவ் பண்ண ஒயிட் கலர் வந்து இஷ்யூ ஆகும். கீழே நீங்கள் மூவ் நீங்கள் ஆட் பண்ண கலர் வந்து கொஞ்சம் டார்க் வந்து இஷ்யூ ஆகும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஸோ அதுக்கு லேட்டாக இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ எனக்கு வந்து இதுவே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ அப்படியே வந்து நம்ம பேக் போய்க்கலாம். நெக்ஸ்ட் கீழே வந்து ஹாப்பி பர்த்டே இருக்கா? அது கீழே வந்து ஒரு ஷேடோ எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே எடிபிஎஸ் இருக்கா? அதுக்கு கிளிக் பண்ணிட்டு இந்த சைஸில் வந்து எஸ் இருப்பாருங்க. இது ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி இந்த ஸ்க்ரீன் மாதிரி அளவுக்கு நீங்கள் கொண்டு போய் விட்டுக்குங்க. இப்போ கீழே ஒய் இருக்கா? அது கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் மூவ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு கீழே கலப்பு இருக்கா? அது கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு மேலே பிளாக் இருக்கா? அது உங்கள் விரலால் நீங்கள் மூவ் பண்ணி கீழேக்கு வந்து கொண்டு வந்து விட்டுக்குங்க. இந்த சைடில் வந்து ஒயிட் கலர் இருக்கும். இது அப்படியே மேலே நீங்கள் டாப்புக்கு கொண்டு போய் விட்டுக்குங்க. இப்போ இந்த சைடில் ஒயிட் கலர் இருக்கா? அது கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இந்த சைடில் பிளாக் இருக்கா? அது கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து ஒயிட் கலர் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ அப்படிங்க பேக் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண இந்த லேயர் வந்து சைடு லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த டெஸ்ட் எல்லாம் இருப்பாருங்க. ஸோ அதுக்கு கீழே நம்ம அந்த மெயின் பிக் இருப்பாருங்க. ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ண லேயரிங் கிளிக் பண்ணிட்டு கீழே முடிச்சிருக்கா? அது கிளிக் பண்ணிட்டு இது அப்படி நம்ம பாட்டமுக்கு வந்து பண்ணாமல் கொண்டு வந்து விட்டுக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோம். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண லேயருக்கு வந்து ஒரு எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ நம்ம பேக்ரவுண்ட் பிக்கு மேலே வந்து ஒரு லேயர் நம்ம ஆட் பண்ண பாருங்க. அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போனீங்கன்னாக்கா செகண்ட் ஆர்ட் கலர் எஃபெக்ட் இருக்கா? அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காஃபி மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேயர் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு போயிட்டு உங்களுடைய நேம் இல்லை எனக்கு யாருக்காக கிரியேட் பண்ணுறீங்கன்னா அப்படி நேம் வந்து இந்த இதில் கொடுத்து மேலே நீங்கள் டிக்கெட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதோட டெஸ்ட்டோட கலர் வந்து என்னோட பிக்கு லேட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணீங்களோ அதுக்கு லேட்டாக இருக்கிற மாதிரி கலர் நீங்கள் கொடுத்துக்கும். ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதுக்கு சைடில் கலர் இருக்கா? அதையும் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் பதிலாக உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணீங்களோ அதுக்கு லேட்டாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு கலர் வந்து இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து லெவல் மெயின் வந்து கொடுத்துருக்கேன். பர்த்டே டேட்டு தான். இதை நீங்கள் கொடுக்கலாமலும் இருக்கலாம். ஸோ அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். ஸோ வேணும்னாக்கா ஜஸ்ட் டெஸ்டில் பேட்டிஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய டேட்டை நெக்ஸ்ட் வந்து அதுக்கு மேலே இருக்கிற டெஸ்ட்டில் வந்து அவங்களுடைய மந்த்தை வந்து இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு மேலே நீங்கள் டிக்கெட் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு மேலே 2 பட்டர்ஃப்ளை இமேஜ் கொடுத்துருக்கணும். அதோடைய கலர் வந்து நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணீங்களோ அதுக்கு லேட்டாக மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த பட்டர்ஃப்ளை இமேஜ் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிங்கனாக்கா இதுலேயும் சொன்ன வந்து லாஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அந்த எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு வேலை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி வந்து எந்த மாதிரி நீங்கள் பிக் ஆட் பண்ணீங்களோ அதுக்கு லேட்டாக இருக்க மாதிரி வந்து கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை வந்து உங்களுக்கு அங்கங்கே வேணும்னாக்கா ஜஸ்ட்டு அந்த பட்டர்ஃப்ளை இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் லேயர் அது கிளிக் பண்ணுறீங்க. ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ண அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு கீழே மூட்ஸில் போயிட்டு உங்களுக்கு எந்த இடத்துலையுமோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ செயலி கிராப் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுறது உங்களுக்கு பெருசு வேணால் பெருசாக வச்சுக்கலாம், கம்மி பண்ணுறதுனா கம்மியாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நீங்கள் எடிட்
பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து பண்ணாக்க ஒரு லைட் எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து இந்த இமேஜ் நம்ம இடத்துல கொடுத்துருக்கேன் நீங்கள் டெவ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த பிக்கு செல் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த மெயின் பிக்கு நம்ம ஆட் பண்ணி இருக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் லைட்டில் ஸ்க்ரீன் வந்து பண்ணி கொடுத்துங்க. இப்போ அப்படிங்க பேக் போயிட்டு கீழே முடிச்சிருக்கு அது கீழ் போயிட்டு ஸோ உங்களுடைய பிக்கு பேக்ரவுண்டில் வந்து பண்ணாக்க கரெக்டாக ஷுவர் அளவுக்கு இந்த செயலுக்கு ஆப்ஸ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இது கீழ் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் 60 மாட்டி நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க பட்டன் இருக்க சைடில் அது கீழ் போயிட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் பேஜ் இருப்பாருங்க அது கீழ் போயிட்டு கீழே பண்ணிங்கனாக்க ஸோ இந்த பிக் வந்து பண்ணாக்க உங்களுக்கு கிரியேட் ஆகும். இது வந்து பண்ணிக்க பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அவ்வளோதான் இங்கே இந்த வீடியோ. ஸோ இந்த வீட்டில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.